இன்னைக்கு நடந்து முடிஞ்ச நார்வே விசஸ் பிரான்ஸ் மேட்ச்ல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத சம்பவங்கள் நடந்திருக்குது. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆன 7வது நிமிஷத்துல பிரான்ஸுக்காக டெம்பிலி அவரோட ஃபர்ஸ்ட் கோலை இந்த மேட்ச்ல அடிச்சாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே சரியா 20வது நிமிஷத்துல பிரான்ஸுக்காக டெம்பிலி மறுபடியும் செகண்ட் கோலை அடிச்சாரு. இவர் கோல் அடிச்ச ஒரு நிமிஷத்துக்குள்ளேயே நார்வேக்காக சரியா 21வது நிமிஷத்துல ஆஸ்காட் ஒரு கோல் அடிச்சாரு. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே டெம்பிலி பிரான்ஸுக்காக சரியா 32வது நிமிஷத்துல அவரோட 3வது கோலை இந்த மேட்ச்ல அடிச்சாரு. இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகி ஜஸ்ட் 32 நிமிஷத்துக்குள்ளேயே டெம்பிலி ஹேட்ரிக் போட்டு ஒரு வரலாற்று சாதனையை இந்த மேட்ச்ல பண்ணியிருக்காரு. அதுவும் இந்த வருஷத்தோட FIFA வேர்ல்டு கப்ல ஃபாஸ்டஸ்ட் ஹேட்ரிக் அடிச்ச ஒரே பிளேயர்னா இப்ப டெம்பிலி மட்டும்தான். கடைசியா 94வது நிமிஷத்துல பிரான்ஸுக்காக டூயோ ஒரு கோல் அடிச்சாரு. ஃபைனலா இந்த மேட்சோட ரிசல்ட் நார்வே ஒரு கோலும் பிரான்ஸ் 4 கோல்ஸ் அடிச்சு இந்த மேட்ச்ல பிரான்ஸ் வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நார்வே ஆடியன்ஸுக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, இன்னைக்கு நடந்த மேட்ச்ல எர்லிங் ஹேலண்ட் பிளே பண்ணாம வெளியே உட்கார்ந்து இருந்தாரு. ஹேலண்ட் மட்டும் மேட்ச்ல பிளே பண்ணியிருந்தா கண்டிப்பா கோல் ஸ்கோர்ல டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு போர்ச்சுகல் விசஸ் கொலம்பியா மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சை பத்தின அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இப்பவே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.